இந்த ரிடில் கதெல்லாம் இருக்கக்கூடாது, வேற எதுவுமே இருக்குது, வேற எதனா சொல்லுங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரெடி பண்ணிட்டு வரீங்களா? சரி போங்க, கிளாப் பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா பேசுற மாதிரி வாங்க. ரிடில்லாம் ஒரு 2-3 எடுத்துட்டு வாங்க. சரி, அடுத்து ஒரு பாய்மா வாங்க, தமிழ் செல்வம் வாங்க. ஓல்டா வாடா, கை இது மாதிரிலாம் கட்டக்கூடாது. இவனும் ரிடில்லா? சரி, ரிடிலே காலி ஆகிடும் போலடா. சொல்லுங்க. மழை பெய்யும், இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மழை பெய்யாது. அவன் யார்? மழை பெய்யும், மழை பெய்யும், யாருடா? கொஞ்சமாச்சும் யோசிங்கடா, அவன் கேக்குறான். மரமா? பட்டாசு. ஆமாண்டா, இல்ல சூப்பர், ரைட். வேற என்ன இருக்காப்பா? இன்னொன்னு இருக்கா? கையெல்லாம் ஃப்ரீயா சரியான பையன் அழுவான், அவன் யார்? ஐஸ்கிரீம். அதுக்குள்ள ஏன்டா சொல்லிட்டேன்? கொஸ்டின் என்ன? சரியான பையன் அழுவான். அமைதியா அழுவானா? அவன் ஐஸ் கட். சரியா? போங்கப்பா, சூப்பர்மா, கிளாப் பண்ணுங்க. குட். அடுத்தது நெக்ஸ்ட் வேற யாரு? நெக்ஸ்ட் வேற யாரு? ஒரு கேர்ள். வேகஸ்ரீ வாங்க, சீக்கிரம் வாங்க, ஓடியாங்க. ஸ்டார்ட் பண்ணு. எனக்கே கேட்க மாட்டேங்குது, நீ பேசுனா நான் பக்கத்துல தான் இருக்கிறேன். ரிடிலா? இவங்களும் ரிடிலா? சரி பரவாயில்ல. கேட்கல சவுண்டா? யாருக்குன்னா கேக்குது? கேட்கலையா? கமான், நல்லா, இன்னும் நல்லா சவுண்டா. பின்னாடி இருக்கிறவங்கலாம் கேட்கலையா? இருமா, பின்னாடி இருக்கிறவங்கலாம் கேட்டுச்சாமா? வீட்டுல சொல்லல, பசிக்குது சாப்பாடு போடு, அது மாதிரி. சொல்லுங்க. நிறைய ரிங் இருக்குமா, ஆனா ஃபிங்கர் இருக்காதா? என்னதுமா? ஆனியனா? என்னன்னு தெரியலமா. சொல்லுங்க. டெலிபோன். நிறைய ரிங் இருக்கும், ஆனா ஃபிங்கர் இருக்காது. அது சொல்றீங்களா? அந்த வயரை சொல்றீங்களா? அதுதான் ரிங் இருக்குமா? ஓ, நிறைய ரிங் போன் அடிக்கும், ஆனா ஃபிங்கர் இருக்காது. ஓகே, டெலிபோன். ஓகேம்மா, வெரி குட். நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு பாய். வாங்க, வாடா, சீக்கிரம் வாடா. இவன் பேரு பாத்தீங்கன்னா அருள்மொழி சிம்மன். எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்காங்க பாரு. நாளைக்கு நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஜெனரேஷனுக்குலாம் நல்ல தமிழ் பேரா வைங்க. எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. அருள்மொழி சிம்மன். என்னப்பா மீனிங்? நரசிம்மன். அந்த சிம்மன் அருள்மொழி யாரு? சோழன். படம் பார்த்தா தானே நம்மளுக்கு அதெல்லாம் தெரியுது. ரைட், இது மாதிரி நல்ல அழகான பேர் வச்சிருக்கேன். ஓகேப்பா, சொல்லுங்க. நான் இன்னைக்கு இங்க எல்லார்கிட்டயும் ஒரு மேக்ஸ் குவிஸ் கேட்க போறேன். செத்தானுங்கடா. ஓகே, இப்ப ஒரு மரத்துல ஒரு காக்கா இருக்கு. அது அது இருக்கும்போது சில பேரட்ஸ் அத தாண்டி போகுது. அப்ப அந்த காக்கா கேக்குது, நூற்றுக்கணக்கான கிளிகளே எங்க போறீங்க அப்படின்னு கேக்குது. எங்க போறீங்கன்னு கேக்குது. அப்ப அந்த கிளி சொல்லுது, அடமடையா, நாம 100 கிளிகள்லாம் இல்ல, எங்கள்ல ஒரு மடங்கும், அதுல பாதியும், அந்த பாதியில பாதியும் கூட உன்னியும் சேர்த்தாதான் 100 பேர் வருவோம் அப்படின்னு சொல்லுச்சு. ஸோ அப்ப அந்த கிளிகள்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த காக்கா மண்டையை பிச்சுட்டு இருந்துச்சு. நாங்க பிச்சுன்னு இருக்கோம் சொல்றதுக்கு. ஸோ அந்த காக்காக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னடா क्वेश्चन கேக்குறான், சிச்சுன்னு இருக்கீங்க. क्वेश्चनே தெரியலையா? ஏ பசலன்னு சொல்றா. क्वेश्चनே ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அந்த கிளி கிட்ட காக்கா இப்போ அந்த காக்கா கிட்ட கிளி என்ன சொல்லுதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். எங்கள்ல ஒரு மடங்கும், அதுல பாதியும், அந்த பாதியில பாதியும் உன்னையும் சேர்த்தாதான் 100 பேர் அப்படின்னு சொல்லுச்சு.
அந்த இடத்துல எத்தனை கிளி வந்திருக்கும்? ஆ? ஆ? எல்லாம் ஒன்று சொல்லுவாளுங்க. யார் தண்ணி சொன்னா? ஏன் அவன் சும்மா குத்துமதியாச்சு? கொஞ்ச நேரம் வந்தா. கொஞ்ச நேரம் வந்துட்டான். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க 32, 33 and half, 34 அப்படியா வந்துட்டான். சரி ஓகே. 36 plus 36 எவ்வளோ? இருடா கால்குலேட்டர்லாம் இல்ல. நான் சொல்றேன் 72. 72. 72 plus இப்ப 36ல half எவ்வளோ? 18. இப்ப 36ல half 36 தான். 18 இப்ப 72 plus 18 எவ்வளோ? 99 சாரி 90யா? 90. இப்போ அந்த பாதியிலயும் பாதி 9 இப்போ பிளஸ் அந்த காக்கா அதான் நான் சொல்ல வரேன். என்னடா புரிஞ்சுதா இது என்னன்னு? புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா ஓகேம்மா. அம்மா சூப்பர். சிம்மனுக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க. அம்மா இந்த மாதிரி அவனோட பேசுறப்ப நல்லா பாருங்க. நல்லா நிலையா நின்னா ஃபர்ஸ்ட் விஷயம். அவங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனாலுமே பாருங்க நல்லா பாடி லாங்குவேஜோட எல்லாரும் கூட இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி பேசுங்க. நல்லா ஆடிபிளா பேசுங்க. சரிங்களா? அப்புறம் அது மாதிரி தான் பேசணும்னு சொல்றேன். இது எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். கண்டிப்பா யூஸ் ஆகும். இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி இது மாதிரி பேசுறேன்னா என்ன இது மாதிரி ட்ரைன் பண்ணுவேன். டேலண்ட் டிஸ்பிளேன்ட்டு ஒரு விஷயம். ஆமா ஆடியன்ஸ் ஓகே அந்த மாதிரி பண்ணணுமா? சரிங்களா? ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்கள் கெத்தாக பேசலாம். ஒன்றுமே இல்லை. அன்றைக்கி நான் பெல்ட் கிரேடிங்கில் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் படித்தேன்ல, இதுதான் என்னோட ஸ்டார்டிங். நான் எஸ்சிபியில் ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது பிஎஸ்சிடி பர்சனாலிட்டி ஆட்டிடியூட் கேரக்டர் டெவலப்மெண்ட் கிளாஸ், அந்த கிளாஸில் ஓட் ஆஃப் தேங்க்ஸை என்னை படிக்க வச்சாங்க. அந்த தைரியம் தான் நான் அங்கே படித்தேன். இந்த டேலண்ட் டிஸ்பிளேலாம் கிளாஸில் அங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க. நான் வரவே மாட்டேன். முகேஷ் மாதிரி பின்னாடி நின்றுப்பேன். ஒருத்தர் பின்னாடி தலைக்கு பின்னாடி ஒழிச்சுப்பேன். இப்படி ஒழிச்சுப்பேன். ட்ரெயினர் பார்க்குறாங்களான்ட்டு ஒழிச்சுப்பேன். இப்படி கீழே குனிச்சுப்பேன். அவர் தான் கூப்பிட்டு என்ன திருத்தினார். நான் முன்னாடி எல்லாரும் முன்னாடி எப்படி தெரியுமா வந்து நிற்பேன். இப்படி தான் வந்து நிற்பேன். மாப்பிள்ளை மாதிரி வந்து நிற்பேன். அவர் தான் என்ன திருத்தினார். இப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாமே சொல்லி டேலண்ட் டிஸ்பிளே பண்ணி தான் இப்போ இந்த அளவுக்கு நான் போல்டாக உங்ககிட்ட பேசுகிறேன். சரியா? அதுக்காக தான் இந்த செஷன் நான் கண்டக்ட் பண்ணுறேன். ஃபியூச்சரில் கண்டிப்பாக இது உங்களுக்கு காலேஜில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆஃபீஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி சரிங்களா? ஓகேம்மா. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒரு கேர்ள். வாங்க ரக்ஷிதா வாங்க. நீங்கள் எனக்கு சொல்ல வேணாம், அவனுங்களுக்கு சொல்லுங்க. ஃபேக்ட் சொல்கிறாங்க வேண்டாம். அது எல்லா சயின்டிஸ்டுக்கும் 2019 அவங்கயே நம்மள வார்ன் பண்ணல. இவ்வளோ 40 பேர்கிட்ட இருந்திருக்காங்க. அவங்க இது வரைக்கும் வார்னே பண்ணல. கவர்மெண்ட்லாம் இது வரைக்கும் வார்னே பண்ணல. ஓகேம்மா. வயநாட்டில் பெரிய டிசாஸ்டர் ஒன்று நடந்தது ரீசெண்டாக, எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ அங்கே வந்து ஏன் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போதுன்னு முன்னெச்சரிக்கை யாருமே எந்த ஒரு சயின்டிஸ்ட்டும் சொல்லலைன்றீங்களா? ஏம்மா சொல்லலை? முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. இந்த மாதிரி ஒரு பேர் ஆபத்து வரப்போது, தயவுசெய்து அங்கே இருக்கிறவங்கலாம் வெக்கேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லலை. அத்தனை பேர் இறந்துட்டாங்க. சரிங்களா? அது ஏன்னு கேட்குறாங்க. முன்னாடி வந்துருங்க, நல்லா முன்னாடி வந்துருங்க. போன வருஷம் ஒரு பொண்ணு ஒருத்தங்க கிட்னாப் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு ஒரு பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்க. கிட்னாப் பண்ண வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி சிலம்பம் தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்றதை கொஸ்டின் கேட்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே போயிருக்காங்க. சூப்பர்மா, வெரி குட். பாருங்க, சிலம்பம் லேர்ன் பண்றதுனால தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர். ரக்ஷிதா கிளாப் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் அந்த ஃபேக்ட் என்னன்னு தெரிஞ்சியா? எதனால ஆச்சுன்னு?
இதெல்லாம் உண்மை கிடையாது, சும்மா உங்களை ஏமாத்துறாங்க. வேணா நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க, ரெண்டுத்துக்கும் ஒரே சத்து தான். வேணா நீங்க இன்னொரு எக் சொல்றேன், அது கடைசா நீங்க வாங்கி சாப்பிடுங்க. அது 25% வந்து அதோட சத்து அதிகம். ஃப்ரீ ஃபார்மிங் சிக்கன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எக் வரும், அது வந்து சூப்பர் மார்க்கெட்ல இருக்குமான்னு தெரியல, ஆனால் செக் பண்ணி பாருங்க. அதுதான் இது ரெண்டுத்தோட சத்து அதிகம். எப்படிலாம் ஏமாத்திருக்காங்க சீரியஸ்லியே நாடி உங்களுடைய சத்து அதிகம் வாசு. சரிடா, நீ சொல்றது ஒரு வகையில ஒத்துக்கிறேன். பிராய்லரு இதுவும் ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, ரெண்டுமே ஒரே சத்து தான். ஆனா இது ரெண்டும் தாண்டி இன்னொன்னு ஏதோ என்ன சிக்கனு, சுகுணா சிக்கனா, ஃப்ரீ ஃபார்மிங் பத்தியா, இதுதான் கார்பரேட்டரோட தந்துடும். நம்மள எப்படிலாம் ஏமாத்துறான் சரியா. அதுவும் கோழி முட்டை போட்டு தானே வருது, இல்ல வேற எதனா கோழியா? எதனால டேய் சரி பச்சை பசேல்னு ஃபார்ம் பண்ணுது, அப்ப நம்ம வில்லேஜ்ல இருக்கிறதெல்லாம் பச்சை பசேல்னா இல்லையா? அது எனக்கே தெரியல மாஸ்டர். சரி அது என்னன்னா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போயிடாதீங்கண்ணா. இதெல்லாம் பிகெஸ்ட் ஸ்கேம் எவர். இப்போ என்ன ஸ்கேம்ஸ் போயிட்டு இருக்குன்னா, ஆர்கானிக்னு சொல்லி நம்ம கிட்ட வித்துறாங்க. கரெக்டா? ஆர்கானிக்னு சொன்னா நம்ம போய் எல்லாருமே இது நல்லதுன்னு வாங்கிட்டு, ஆனா அப்படி கிடையாது. அதுல காமிக்கும் சரிங்களா. ஆனா இவன் சொல்றது ஓகே, நாட்டுக்கோழி முட்டை, பிராய்லர் முட்டை, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டுத்துலயுமே ஒரே அளவு புரோட்டீன் தான் இருக்கு. மேக்ஸிமம் 3 கிராம் புரோட்டீன் தான் இருக்கும் ஒரு முட்டையில சரிங்களா. அதை விட என்னடா சிக்கன், அது ஃப்ரீ ஃபார்மிங் சிக்கன், அந்த சிக்கன்ல வந்து முட்டை அதிகமா இருக்கு. இப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம பாரு இது லோக்கல் கடையிலலாம் கிடைக்காது, எங்க கிடைக்கும்? சூப்பர் மார்க்கெட்ல தான் கிடைக்கும். அங்க ஒரு முட்டை எவ்வளவு தெரியுமா? இங்க வந்து 10 ரூபான்னா அவன் 20 ரூபான்னு விற்பான். அப்போ என்னன்னா ஒரே முட்டை தான், அதுவும் எதுவும் ஒண்ணுதான், அந்த பேக்கேஜிங் அந்த பேரு பிராண்ட் அவ்வளவுதான். அதுக்கு தான் நம்ம காசு கொடுக்கணும். அவன் ஏசி போட்டு விற்கிறான்ல. ஸோ இது மாதிரி வந்து நம்ம ஏமாற வேணும். எல்லா முட்டையிலையும் ஒரே அளவு தான், ஆனா இதை கம்பேர் பண்ணி இதுல எனக்கு அதிகமா இருக்குதுன்னு சொல்றான்னா அது போய். இது வந்து டேலண்ட் டிஸ்பிளேக்காக ஓகே, பட் உண்மையானு பாத்தீங்கன்னா அது கிடையாது சரியா. ஓகேம்மா, அண்ணா கிளாப் பண்ணுங்க. வந்து பேசிட்டாண்டா சூப்பரா. மார்னிங் கொடுக்கணுமா யாருக்கு? எல்லாரும் பரோட்டா சாப்பிட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு தடவை ஒரு யூடியூபர் பரோட்டா சாப்பிட்டு இருக்கும்போது அவரோட தொண்டைக்குள்ள மாட்டி அவர் அப்படியே இறந்து போயிட்டாரு. ஏன்னா சரியா மென்று சாப்பிடல. இதெல்லாம் சொல்லலாமா? அதனால நிறைய விஷயம் வரும். அந்த செகண்டே இறந்து போயிட்டாரு. சரிம்மா, பரோட்டா சாப்பிடாதுன்னு கேட்டா யாருன்னா சாப்பிடாம இருக்கிறோமா? நல்லா பிச்சு போட்டு சேருவாங்க, நல்லா முக்கி குழச்சி அடிக்கிறோம்ல கலக்கியோட. நேத்தான் சாப்பிட்டாங்க. டேய் சாப்பிடுங்க, என்னைக்குனா ஒரு நாள் சாப்பிடுங்க, சாப்பிடவே வேணாம்லாம் சொல்லு. என்னைக்குனா ஒரு நாள் சாப்பிடுங்க, தப்பு கிடையாது சரியா. ஆனா தினமும் இதை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணீங்க, ரொம்ப கெடுது சரியா. மேகியும் 3 வாரத்துக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவோம். ஒரே அடியா 10 பாக்கெட் அவ்வளவுதான். கொரியன் வீடியோ பார்த்துட்டு நானும் சாப்பிட்றேன்ட்டு சாப்பிட்டீங்கன்னா சரிங்களா. ரைட். நூடுல்ஸ், மேகி இதெல்லாம் சாப்பிடாதீங்கம்மா, பரோட்டா அவாய்ட் பண்ணி. ஏன்னீங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டு தப்பு கிடையாது. அது கம்பல்சரிலாம் வைக்காதீங்கடா, மாசத்துக்கு ஒரு தடவை நான் சாப்பிடுவேன்னு. என்னைக்குன்னா ஒரு நாள் சாப்பிடுங்க. அது அந்த அளவுக்கு ப்ராசஸ்டு ஃபுட்டு சரியா, அதனால தான். ஓகேம்மா சூப்பர், போதும். வீட்டுக்கே வருதா? சரி பாரு, வீட்டுக்கே வருதாண்டா, பெரிய ஆள்றா. பாட்டு சொல்ல போறியா? பாட்டு அடேங்கப்பா, பாட்டு பாட போறேன்னு சொல்லிடா. எதனாலே எதனாலே பறவைகள் பறப்பது எதனாலே? பறவை எதுக்கு பறக்குது? பாடு பாடுறேன் டான்ஸ் ஆகிட்டு இருக்குறா. நீ பாட்டு போய்க்கிறியா, கொஸ்டின் கேக்குறியா? பாட்டுலயே கொஸ்டின் வந்துடுமா? சரி ஓகே. மேகம் கற்பது எதனாலே? கரெக்டா?
ஆள் வேற டிஸ்கோ டான்ஸ்லாம் ஆயிட்டு சரி சொல்லுங்க யார் வந்து ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிச்சது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இதெல்லாம் கேட்டுக்கோமா இதெல்லாம் கேட்டுங்க ஜேம்ஸ் ஒரு பாண்ட் ஜெனரல் நாலேஜ் மாதிரி நாளைக்கு டிஎன்பிசி எல்லாம் அட்டெண்ட் பண்ணீங்களா இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜேம்ஸ் பாண்டா சரி சரி ஓகேமா அவ்வளவுதானா சரிம்மா ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சார் யாரு ஜேம்ஸ் பாண்ட் இல்ல சரி ஓகேமா கிளாப் பண்ணுங்க அடுத்து நெக்ஸ்ட் கேர்ள் வாங்க தம்பி சார் வாங்கம்மா டாமிக்ஸ்ல படிக்கிற பிள்ளைங்கலாம் பயங்கரமா பண்றான்றாங்க வாங்க ஓடியாமா ஓகேமா ரிடில் கேளுங்கம்மா அதோட யார் ரிடில்லாம் கரெக்டா பதில் சொல்றீங்களோ அவங்களாம் ஒரு சாக்லேட் என்ன சாக்லேட்லாம் வாங்கிக்கோங்க அப்புறம் சொல்லுவானுங்க பாரு எல்லாம் கரெக்டா கரெக்ட்மா சூப்பர் வெரி குட் ஸ்நாப் பண்ணுங்கடா அடுத்து யாரு புரிஞ்சுதா எல்லாருமே சொல்லி முடிச்சாச்சா சூப்பர் ஓகே அடுத்த வாரம் யார் இந்த பிள்ளை ஓடியா சும்மா இருக்க மாட்டான் ஒரு சிட்டா பேசுற பயந்துர போறாங்க ஜாலியா கேக்கலையா பாரு அவனுக்கு கேட்கவே இல்லையா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு சரியா சூப்பர்மா சஸ்மிதாக்கு கிளாப் பண்ணுங்க டீச்சர்ஸ் கிட்ட பாரா முருகன் தம்பி பர்ஃபார்மன்ஸ் பண்றான் ஓகேமா அவ்வளவுதானமா எல்லாரும் முடிச்சுதா நரேன் முகேஷ் கேமரா வாங்கிடுறா எப்படி போட்டுட்டாங்க இருடா வாடா அண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நேற்று பர்த்டே அண்ணாக்கு அதனால அண்ணாக்கு ஒரு நேத்தா ஃப்ரைடே அண்ணாக்கு ஒரு விஷ் பண்ணிடுங்க பாட்டுலாம் பாட வேணாண்டா அண்ணாக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்து விஷ் பண்ணுங்க அண்ணா வந்து காலேஜ் போயிட்டான் தெரியுமா சொல்லுடா நீ என்ன காலேஜ் போயிருக்கிற என்ன டிபார்ட்மெண்ட் போயிருக்கிற அதெல்லாம் சொல்லு பாரத் யூனிவர்சிட்டின்ற ஒரு காலேஜ் வந்து தாம்பரம் வந்து பக்கத்தில் சேனையூரில் இருக்கு பிடெக் ஆட்டோமொபைல் சூப்பர் ஓகேயா ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன பிள்ளைங்கல இருந்து காலேஜுக்கு போயிருக்கிறது ஃபர்ஸ்ட் நரேன் தான் ஓகேயா ரைட் பேக் இப்போ யார் யாருக்கெல்லாம் ஆசை சொன்னார்ல ஃபியர்னஸ் இருக்குது யார் முன்னாடி பேச மாட்டீங்க அதுக்காக தான் ஸ்கூலில் வந்து அதே மாதிரி ஸ்கூலில் வந்து எழுந்து ரீட் பண்ண சொல்லுவாங்க ஓகேவா கிளாஸில் ரீட் பண்ண சொல்லுவாங்க மிஸ்லாம் எழுந்து ரீட் பண்ணுங்க அப்படின்னு அப்போ யாருன்னா ரீட் பண்ணுவீங்க பண்ண மாட்டீங்க யாருக்கு அந்த பயம் இருக்கு பயம் இருக்குன்னு தான் கேட்க சும்மா பயம் இருக்குமா ஓகே அந்த பிள்ளைக்கு பயம் இருக்கும் பயம் இருக்கும் கேட்ட கேள்விக்கு மட்டும் அன்வான்டா வேணும் சரி ஓகே தூக்குறவங்களாம் மேபி பண்ண மாட்டாங்க யாரெல்லாம் தூக்காம மறந்து உயிர் வாழ்றாங்களோ அவங்களதான் தூக்குவாங்க சரி வேற யாரு பயப்படுவீங்க ஹரிஷ் போயிடுவான் இந்த பிள்ளை போயிடுவாங்க அடுத்து வேற யாரு ரோஹித் போயிடுவான் சரி சொல்லுப்பா இதே வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ரீட் பண்ணுவாங்க ஏன் அவங்களுக்கு அந்த பயம் இருக்காதா படிக்க ஆசை ஏன் உனக்கு அந்த ஆசை அது ஏன்னா அவனுக்கும் அந்த ஃபியர்லாம் இருக்கும் அவங்களுக்கும் அந்த ஃபியர்லாம் இருக்கும் அவங்க அதை உடைச்சி படிக்கணும் நம்ம வந்து ரீட் பண்ணுறோம் அதெல்லாம் மறைச்சி வச்சுட்டு அவங்க ரீட் பண்ணணும் நம்மளோட டேலண்ட் அங்கே காட்டணுன்றது ஒரு இதுவில் அவங்க பண்ணுவாங்க நீங்களும் அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம்லேருந்து ட்ரை பண்ணீங்க அந்த மாதிரி ஃபியர்னஸை போக்குறதுக்கு எப்பயாச்சும் மிஸ் வந்து பேச சொன்னாலோ இல்லை கொஸ்டின் கேட்டாலோ வந்து ஆன்சர் பண்ணி தெரியுமா அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல கரெக்டாக இருந்தால் கரெக்டாக பதில் சொல்லுங்கள் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல பதில் சொல்லுங்கள் அதே மாதிரி டேலண்ட் டிஸ்ப்ளே இங்க வந்து பண்ணோம் சொல்றோம்டா லாஸ்டா சொல்றோம் இங்க பிக்ஸ் பண்ணோம் டேலண்ட் டிஸ்ப்ளே இங்க வந்து சொல்லுங்க பயப்படாம ஆமா தப்பா இருந்தாலும் சரி சரியா போ திருத்திக்கலாம் அவன் செய்யாது என்னடா இப்படி சொல்லிட்டு இருந்ததுல அப்ப பாரு அவங்க சொல்றாங்க கிரிட்டிசைஸ் ஏத்துங்க சரி நெக்ஸ்ட் டைம் வந்து நான் நல்லா போல்டா பேசுறேன் அவங்க சொல்லிட்டாங்க யாருமே அதை சொல்லல யாருக்கெல்லாம் தோணுச்சு இவங்க செய்யா நின்று பேசுறாங்கன்னு யாருக்கெல்லாம் தோணுச்சு யார் கையை தூக்கு நல்லா அதையா கை இவ்வளவுதான் வளர்ந்துருக்கா நல்லா கை தூக்கு ஆமாமா சார் எனக்குலாம் தோணுச்சு
அப்படின்னு சொல்லி பாருங்க. இத்தனை பேர் ஓட் பண்ணிருக்காங்க. சரியா? அதில் ஃபர்ஸ்ட் அந்த உள்ள சொன்னது அந்த கை கிளாப் பண்ணுங்க. போல்டா சொல்லிட்டாங்க. நீங்க சொல்றீங்க நீங்களே வந்து கிளியரா தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதை நீ ஏத்துக்கலாம். ஏத்துக்கிட்டு கரெக்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணி. சூப்பர், வெரி குட். என்னடா முருகா? வாடா முருகா, சொல்லுடா. என்னடா சொல்லிட்டு போனாங்க? சரி சரி, இது சொல்லுங்கடா, தெரிஞ்சா சொல்லுங்கடா, ஆன்சர் சொல்லுங்கடா. மழை பெய்யாது. கொஞ்ச நேரத்துக்கு சரி, ஓகேம்மா, ஸ்டார்ட் பண்ணலாமா? வார்ம் ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்க மூஞ்சி மாறிடும், அது வரைக்கும் நல்லா இருக்கும். வார்ம் பண்ணுங்க, சைலண்ட் ஆயிட்டு வாங்க. போங்கம்மா, அப்படியே லைன்ல நின்னுங்க.